நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ரேணுகால தான் நம்ம விஜயை விட்டு நம்ம மல்லி பிரிய போறாங்க அப்படின்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மல்லியால இந்த ரேணுகா பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில விஷயத்த தாங்கிக்கவே முடியலங்க. ஏன்னா ஆரம்பத்துல மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்க ஒரே காரணத்தினால தாங்க எது பண்ணாலும் பொறுத்து போயிட்டு இருந்தேங்க. ஆனா வர வர இந்த ரேணுகாவோட சேட்டைக்கு ஒரு அளவு கூட கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இப்ப எந்த ஒரு தப்புமே பண்ணாத நம்ம வெண்பா மேல இப்படி ஒரு பழி சுமத்துறாங்க. ஏன்னா இந்த ரேணுகா வீட்டில் எல்லா சாமானத்தையும் போட்டு உடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பழியை தூக்கி இப்போ நம்ம வெண்பா மேலே போட்டாங்க. வர வர எதுக்கு தான் இந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க திரும்ப இந்த கடவுள் விஜய் முன்னாடி நிப்பாட்டி இருக்கணுமோன்னு ஒரு பக்கம் நம்ம மல்லி கண் கலங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ரேணுகா நம்ம விஜயோட முன்னாள் மனைவியே கிடையாது. இப்போ ஏதோ ஒரு ட்ராமாவோட தான் வந்திருக்கா. ஒரு வேளை நம்ம விஜய் மல்லியும் பிரிக்கணும், இல்லை இந்த ரேணுகாவை பிரித்து இந்த நிஷா கிட்ட கொடுக்கணும், அப்படி ஒரு நோக்கத்தில் தாங்க வந்திருக்காங்க. ஆனால் பல நாள் திருட ஒரு நாள் வெளி வருவாங்க. ஆரம்பத்திலே நம்ம கதிரேசனுக்கு டவுட் வந்துடுச்சு, இது ரேணுகாவே கிடையாதுன்னு. ஆனால் அதை கள்ளம் கடங்க இல்லாமல் எப்படியாச்சும் நம்ம கதிரேசனும் நம்ம அன்னபூர்ணியும் அதை ப்ரூவ் பண்ணிட்டா அந்த விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரேணுகா எல்லா விஷயத்துலையுமே உண்மையிலேயே ரொம்ப ஷார்ப்பாக தாங்க இருக்காங்க. ஏன்னா நம்ம மனோகர் வலுப்பு வர்ற மாதிரி வரப்போகிற எபிசோடில் நடித்தாங்க. அதில் உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாவா எந்த ஒரு முதலீடும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எக்கேடாச்சும் கெட்டு போட்டோம் அப்படின்னு சைலண்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம மனோகரன் வலிப்பு அந்த மாதிரி நடிச்சதும் கத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை பிடிச்சிக்க, இதை உனக்கு ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. இதுலேயே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோட மைண்டு எப்படி இருக்கும், நல்லா இருக்கிறவங்களோட மைண்டு எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்களானவா இந்த ரேணுகான்ற ஒரு பேரை வேஷமாக இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு குழப்பத்தை எதுக்கு ஏற்படுத்தணும்னு கொஞ்சம் புரியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம விஜய் இந்த ரேணுகா வராதுக்கு முன்னாடி நம்ம மல்லி மேலே கல்யாணம் பண்ணது ரொம்பவே அக்கறையோடு ரொம்பவே சந்தோஷமாக ரொமான்ஸோடு இருந்தாங்க. ஆனால் எங்கே இப்போ இந்த ரேணுகான்னு ஒரு பேச்சு எடுத்து இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இவ வந்தாலோ அப்போவே ஒரு பக்கம் எல்லா சந்தோஷமாக போச்சு. ஆரம்பத்தில் இந்த ரேணுகாவை பார்த்து நம்ம வெண்பா கூட ரேணுகம்மா அப்படின்னு ரொம்பவே பாசத்தோடு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர வர இவங்களுடைய சேட்டைக்கு அளவில்லாதனால எனக்கு மல்லியம்மா இவங்களை கண்டாவே எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்க உண்மையிலே சரியில்லை, என்னை பெத்த தாயானே இது தெரியலன்னு ரொம்பவே கண் கலங்கிற நிலைமையில சொல்லிட்டு இருக்காங்க. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.